வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் பேரட் பார்க்க போகிறோம். எப்போதுமே சீட் பீட்டில் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ரவுண்ட் பீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ஒரு கம்பேரிசனுக்காக எது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ ஈஸியான ஒர்க் தான். உங்களுக்கு ரவுண்ட் பீட்டில் பிடிக்கல அப்படின்ட்டாக்க நீங்கள் சீட் பீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, 3 red 1 blue. Step 2, 2 blue, right side 1 blue, left side 1 blue, centerல crossingக்கு வந்து purple, light purple எடுத்திருக்கேன். Step 3, 3 green. Step 4, green, 2 purple, 1 green, 2 purple. Step 5, 2 red, 1 blue. Step 6, இதில் வந்து இப்படி 5 இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 6ல் 1 ப்ளூ 3 ரெட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ளூலேயே நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்படி டைட்டாக புல் பண்ணோன்னா கிட்ட வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு சைடும் டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 6. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 7. இப்போ எப்படி இருக்கும்? இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் 6. இப்போ ஸ்டெப் 7ல் 2 எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன். Step 7. Step 8, 2 yellow. Step 9, 2 red, 1 yellow. Step 10, 2 yellow. Step 11, 2 red. Step 12, bring the wire to this yellow. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம வயரை வந்துட்டு இந்த பீடுக்குள்ளார கொண்டு வந்துடுவோம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி 1 by 1 உள்ளே விட்டு நம்ம ஜிக்ஸாக்காக உள்ளே விட்டு கொண்டுட்டு வந்தோம்னா அதே இதில் கொண்டு வந்துடலாம். For step 12, I bring that wire to this yellow bead. இப்போ நான் yellow bead கிட்ட கொண்டு வந்துட்டேன். நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 12 பார்க்கலாம். ஸ்டெப் 12, 3 red,
Step 13, 2 red, 1 white. Step 14, 1 black, 1 orange, 1 white. ஆரஞ்சில் வந்து cross பண்ணியிருக்கேன். Step 15, 1 black, 2 orange. Step 16, 2 red, 1 white. Last step, 1 white and 1 red. அவ்வளோதான், பேரட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ரவுண்ட் பீடில் பண்ணினனால கொஞ்சம் ஸ்டெடியாகவும் இருக்குது. இல்லை உங்களுக்கு டபுள் லேயர் போடணும், இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணோன்னாக்கா 2 இது செஞ்சு இது பண்ணிக்கலாம். சிங்கிளே இது நல்லா இருக்குன்றதுனால இப்படி காட்டுறேன். இப்போ நான் டபுளும் செஞ்சு காட்டுறேன். எப்போதும் ஜாயின் பண்ணுவோம்ல அதே போல் இப்போ நான் வந்து அதே போல் இன்னொன்று செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம எப்போதும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் மொத்தமாக பெருசாக இருக்கும். செஞ்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். நான் அங்கங்கே வேறு கலர் வரதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக கலர் தான் மாற்றிருக்கேன். பட் எனக்கு இந்த இடத்துல ரெட் கொடுத்துருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணேன். ஸோ ஏன் பிரித்து மாற்றுவானேன்னு விட்டுட்டேன். அங்கங்கே என்ன கலர் வருதோ அதை ஏதாவது ஒரு சைடு கொடுத்துக்கோங்க. மற்றபடி ஃபுல்லாக ரெட்லேயே கவர் ஆயிடுது. எனக்கு ரவுண்ட் பீடில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இது பண்ணினேன். எனக்கு சீட் பீடில் பண்ணுறது தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இதே மாதிரி முன்னாடி ஒரு பேரட் பண்ணியிருந்தோம் இல்லையா சீட் பீடில். இதை விட இது பெருசு கொஞ்சம். எனக்கு இதில் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துட்டு இதில் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எதில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். இது ட்ரைல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணினேன். பட்டு இதில் ரவுண்ட் பீடில் பண்ணுறது சிங்கிள் பீஸாக இருக்கிறது க்யூட்டாக இருக்குது. ஜாயின் பண்ணாத வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.